இன்னொரு விஷயம், வழக்கமா எல்லாரும் சொல்றதுதான், போலீஸ்க்கு போறேன், கமிஷனர் தெரியும்லாம். புத்தி கெட்டத்தனமா ஏதாச்சும் பண்ண, அப்புறம் நிச்சயமா உன் வெண்பாவ உயிரோட பார்க்க மாட்டேன். உங்க 2 பேருக்கும் சொல்லிக்கிறேன், என்னோட இன்னொரு முகம் உங்களுக்கு தெரியாது. வைக்கட்டுமா? என்ன மாப்பிள்ள சொல்றா? பயமுறுத்துறாளா? நீங்க பயப்படாதீங்க மாப்பிள்ள. என்கிட்ட ஹார்பர் டீம் இருக்கு, நான் அவங்கள்ட்ட சொல்றேன். அவங்க எப்படி அவளை தூக்கிட்டு வராங்கன்னு மட்டும் பாருங்க. சார் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருக்கு சார். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அங்க இருக்கிறது என் குழந்தை விஷயத்துல என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது. என்ன செஞ்சு என் குழந்தைய கொண்டு வர முடியும்னு நான் விவரமா யோசிக்கிறேன். அவ 50 லட்சம் கேக்குறாள மாப்பிள்ள. 50 லட்சத்தை கொடுக்கறது பெரிய விஷயமே இல்ல. ஆனா அவ நம்ம குழந்தைய கொடுப்பாளங்கிறது என்ன நிச்சயம்? அதுக்குதான் சார் நம்ம கவனமா ஏதாவது பிளான் பண்ணோம். போலீஸ்டே போயிருவோமா மாப்பிள்ள? இல்ல சார் வேண்டாம். அவ எந்த நேரத்துல என்ன பண்ணுவான்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஏற்கனவே வெண்பா மேல வெந்நீரை ஊத்துனவன், அவ எதுக்கும் துணிஞ்சவ. அதனால நாம இதை கொஞ்சம் வேற மாதிரி தான் டீல் பண்ணோம். அப்ப என்னதான் செய்யலாம் மாப்பிள்ள? முதல்ல நம்ம வீட்டுக்கு போவோம், அப்புறம் என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ணலாம். ரகுக்கு இவ்வளவு பெரிய குடோன் இருக்கா? இந்த குடோன் இல்லாட்டி அண்ணன் பண்ற பல வேலையை பண்ண முடியாது மேடம். நீங்க இங்க வந்தது இல்லையா மேடம்? இல்ல, ஒரு குடோன் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அத நான் இன்னைக்குதான் பாக்குறேன். ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமா இந்த இடம் இருக்கு மேடம். இங்க ஆளுங்க நடமாட்டமே இருக்காது. யார வேணாலும் எத்தனை நாள் வேணாலும் இங்க அடைச்சு வச்சிருக்க முடியும் மேடம். சபாஷ், ரகு பெரிய ஆள்தான். இன்னும் கொஞ்ச நாள்ல சென்னையிலேயே நம்பர் 1 கேங்ஸ்டரா ஆயிடுவாரு. நிச்சயமா மேடம். அண்ணன் அப்படி ஒரு திட்டத்தோட தான் மேடம் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. மேடம் என்ன மேடம் பொண்ணு கண்ணு முழிச்சிருச்சு? ரேணுமா, ரேணுமா, என்ன எங்க கொண்டு வந்திருக்கீங்க? டாடா எங்க? ஏய், ரேணுமா ரேணுமான்னு சொன்னா அப்படியே அரைஞ்சிரவன் பாத்துக்கோ. கோவில்ல எல்லாருக்கும் முன்னாடி நான் அது பண்ணல இது பண்ணலன்னு என்ன பத்தி சொல்லி எல்லார்கிட்டயும் மாட்டி விட்டுட்டு என்ன அந்த வீட்டை விட்டு வெளியே வர வச்சுட்ட. நான் கொலை வெறியில இருக்கேன் உன் மேல. பேசாம அமைதியா இரு. என்ன நீ டென்ஷன் மட்டும் படுத்துன, அவ்வளவுதான். இது என்ன இடம்? எனக்கு பயமா இருக்கு. நான் இங்க இருக்க மாட்டேன். என்ன மல்லிமாட்ட கொண்டு போய் விடுங்க. நான் மல்லிமாட்ட போகணும். ஏய், மல்லிமா மல்லிமான்னு அவ பேரை மட்டும் சொல்லாத சொல்லிட்டேன். நான் வேற மாதிரி ஆயிடுவேன். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டு என்ன இந்த கோடீஸ்வரி வாழ்க்கையில இருந்து துரத்தி விட்டுட்டீங்க. நான் எவ்வளவு கனவு வச்சிருந்தேன்னு தெரியுமா? இனி என்னைக்கும் நான் பணத்துக்கு கஷ்டப்பட மாட்டேன். இனி எங்கேயும் போய் யாரையும் ஏமாத்த வேண்டிய அவசியம் இல்ல. உயிருக்கு பயந்து வாழ்ற வாழ்க்கை இனி தேவையில்லை. இப்படியே காலத்துக்கும் செட்டில் ஆயிடலான்னு நினைச்சேன். ஆனா அந்த மல்லி என்ன துரத்தி விட்டுட்டான். இத்தனை நாள் நான் அங்க இருந்துட்டு நான் சும்மா போயிடுவேனா? நான் இப்ப வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். அத உன்னை வச்சுதான் நிறைவேற்றணும். அதையும் கெடுக்கிற மாதிரி நீ ஏதாச்சும் பண்ணனு வை, உன்னை பத்திரமா அனுப்பி வைக்கணுங்கிற முடிவையே மாத்திருவேன். படுத்து தூங்க இல்ல பேசாம இரு. என் டாடாட்ட போணும், மல்லிமாட்ட போணும். என்ன விடுங்க விடுங்க. டாடாட்ட என்ன விடுங்க விடுங்க. ஏய், படுத்து வைடா. ஏய், ஒழுங்கா இருக்கணும் சொல்லிட்டேன். இதுக்கு மேல சத்தம் வந்துச்சு வாயில அப்படியே பிளாஸ்டரி ஒட்டி ஜெய கால கட்டி அமுக்கிடுவேன். பேசாம மல்லிமா கையெடு. இந்தாங்க. ஓகே சார். மல்லி, அண்ணி,
ஒரு காரியத்தை பண்ணிட்டு போயிட்டாளே மல்லி. பணத்தை தூக்கிட்டு போவா, நகையை எடுத்துட்டு போவான்னு நினைச்சா இப்படி வெண்பாவை தூக்கிட்டு போயிட்டாளே. நான் நினைச்சே பார்க்கல மல்லி. நெஞ்செல்லாம் பதறுது. அவ இப்படி ஒரு காரியம் பண்ணுவான்னு எனக்கு எப்பவோ தெரியும். ஏன்னா அவ சாதாரண கிரிமினல் இல்ல, சைக்கோ பார்த்தவ. அவ நிச்சயமா இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். மிஸ்டர் மனோகர், தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் முன்னாடி வந்து சொல்லிருக்கலாம்ல. ஆ? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பவே தெரியுங்கிற மாதிரி சொல்றீங்க. ராஜி, நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். அவளை காப்பாத்துனது, பாதுகாத்ததெல்லாம் நீங்க. இப்ப அத பத்தி பேசக்கூடாது. ஹலோ ஹலோ, அவ விஜயோட மூத்த பொண்டாட்டிங்கிறதுனால தான் காப்பாத்துனேன். அவ எவ்வளவு ஒருத்தியா இருந்தா நான் ஏன் காப்பாத்திருக்க போறேன்? அவ ரேணுகா இல்லன்னு தான் நாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோமே. நீயும் என் பொண்ணு ரஞ்சிதாவும் சேர்ந்து அவ கூட கொஞ்சம் நெஞ்சமா ஆட்ட போட்டீங்க. நீங்க சொன்னா அப்படியே அது முடிவாயிடுமா? ஏன் நான் மட்டுமா நம்புனேன்? கதிரேசன் நம்பினாரு, நிஷா நம்பினா, விஜய் கூட தான் நம்பினா, எல்லாரும் தானே நம்பினாங்க. என்னமோ என் மேல மட்டும் இப்படி பழிய போடுறீங்க. ராஜி, பழி போடல. நாங்க சொன்னதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டிருக்கலான்னு சொல்றோம். இப்ப பாரு, குழந்தைய பறி கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல. என்னங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? போலீஸ் என்ன சொன்னாங்க? சொல்லுங்க. இல்ல மல்லி, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு தானே போனீங்க, அப்புறம் எங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல? ஸ்டேஷனுக்கு போறதுக்குள்ளேயே அந்த சுடர் ஃபோன் பண்ணிட்டா. என்ன சொன்னா? அந்த சுடர் என்னங்க சொன்னா? கேக்குறேன் இல்லங்க, என்ன சொன்னா சொல்லுங்க. மல்லி, 50 லட்ச ரூபா பணம் ரெடி பண்ணிக்க, உன் குழந்தைய உன்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்றாமா. அடி பாவி, 50 லட்சம் ரூபாய் கேக்குறாளா? அடி பாவி. அவளுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. பா எவ்ளோ பெரிய வேலை பண்றா. ஏற்கனவே 50 லட்சம், இப்ப 50 லட்சம். அவ லைஃப் செட்டில்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்றா போல. சபாஷ். ஏங்க, நீங்க என்னங்க சொன்னீங்க? சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? அவ பதில்லாம் கேட்கல மல்லி. இந்த விஷயத்த சொல்லிட்டு உடனே போனை வச்சுட்டா. பணம் கொடுக்கலனா உன் பொண்ணு உயிரோட கிடைக்க மாட்டான்னு மட்டும் தெளிவா சொன்னா. ஐயோ ஐயோ ஐயோ, என் பொண்ணு உயிருக்கு ஆபத்தா இருக்கே. கடவுளே, என் பொண்ணுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமையை கொடுத்த? ஏன் இப்படி சோதிக்கிற? என் பொண்ணை காப்பாத்தி கொடு கடவுளே. உன்னை கெஞ்சி கேக்குறேன், என் பொண்ணை காப்பாத்தி கொடு. என்னங்க, அந்த பணத்தை கொடுத்துருவோங்க. பணத்தை கொடுத்துட்டு நம்ம வெண்பாவை கூட்டிட்டு வந்துருங்க. எதையாவது வித்து கூட நம்ம குழந்தைய கூட்டிட்டு வந்துருங்க ப்ளீஸ்ங்க. வெண்பாவை கூட்டிட்டு வந்துருங்க. நான் தயாரா தான் இருக்கேன் மல்லி, நீ ஒன்னும் கவலைப்படாத. அவ கேக்குற பணத்தை கொடுத்துட்டு நம்ம வெண்பாவை கூட்டிட்டு வந்துருவோம். என் குழந்தைய எங்க கொண்டு போய் வச்சிருக்கான்னு தெரியலையே. அவ சாப்பிட்டாளா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஒண்ணுமே தெரியலையே. அவ பசி தாங்க மாட்டாளே. கடவுளே, என் புள்ளைய பத்திரமா பாத்துக்கோ. என்ன பண்றதுன்னே தெரியலையே. மிஸ்டர் கதிரேசன், இங்க எல்லாரும் அழலாம், ஆனா நீங்க மட்டும் அழக்கூடாது. ஏன்னா நீங்க செஞ்சது மிகப்பெரிய துரோகம். நான் என்ன மனோகர் பண்ணேன்? நான் என்ன பண்ணேனா? எத்தனை தடவை சொன்ன உங்ககிட்ட அவ ரேணுகா இல்லன்னு கொஞ்சமாச்சும் காது கொடுத்து சொன்னதை கேட்டீங்களா? எங்களை தான் வெட்டுவோம் குத்துவோன்னு சொன்னீங்க. இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து ஆப்பு வச்சுட்டு போயிட்டால அவ. நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, போராடுறாங்களே, எங்கெங்கயோ அலையறாங்களேன்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் வெண்பாவை தொலைச்சிருக்கீங்க. நீங்க எல்லாரும் தான் குற்றவாளி. எங்க வேணாலும் வந்து சொல்வேன்.
எங்களுக்கு மட்டும் அவளை நம்பணும் நேர்த்தி கிடனா மனோகர். அவ என் பொண்ணு மாதிரியே இருந்தாங்கிறது உண்மைதானே? ச்சே, நான் ஒரு பொண்ணை பறி கொடுத்துட்டு வேதனையில் இருந்தவன். என் பொண்ணு மாதிரியே ஒருத்தி வந்தா நான் நம்ப தானே செய்வேன். என்ன போய் குத்தம் சொல்றீங்களா மனோகர்? நிஷா, அவரை கூட விடு. நீ எல்லாம் படிச்சவ தானே? ஆ? எவ்வளவு பெரிய சென்டிமெண்டல் இடியட்டா இருந்திருக்க. ஒரு வார்த்தையாவது எங்களை சொல்ல விட்டுருக்கியா? இதே இடத்துல எவ்வளவு சண்டை போட்டிருக்க, எவ்வளவு கேள்வி கேட்டிருக்க எங்களை. எத்தனை நாள் குற்றவாளிகளை கூண்ட நிறுத்துற மாதிரி நிறுத்தி வச்சு விசாரிச்சிருக்க. இப்பவாது நீ என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு புரியுதா உனக்கு? அங்கிள், அவ அப்படி நடிச்சா அங்கிள். என் அக்கா மாதிரியே நடந்தா, என் அக்கா போலவே பேசினா, எல்லாமே அக்கா மாதிரியே இருந்துச்சு. அவளை எப்படி என்னால நம்பாம இருக்க முடியும்? நம்புனீங்கல்ல, அனுபவிங்க. மாமா, நாங்க யாரும் வேணும்னு பண்ணல. ஒரு தப்பானவளை குடும்பத்துக்குள்ள கொண்டு வரணும்னு யாராச்சும் நினைப்பாங்களா? அவ எனக்கு மாதிரி இருக்காங்கிறது தான் உண்மை. உண்மை மட்டும் இல்ல, அதான் சத்தியம். அதனால எல்லாரும் அவளை நம்பணும். நம்பி மோசம் போயிட்டோம். நாங்க பண்றது தப்புதான், எங்களை மன்னிச்சிருங்க. மல்லி, நான் என் பொண்ணு மேல அந்த பாசத்துலதான் தப்பு பண்ணிட்டேம்மா. அந்த தப்புனாலதான் இப்ப நான் என் பேத்தியும் தொலைச்சிட்டு நிக்கிறேன். என்ன மன்னிச்சிருமா? ஏங்க, நீங்க இப்படி இருக்கீங்க? அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி அவ மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம வெண்பாவை கூட்டிட்டு வாங்க. இதுக்கு மேல என்னால தாங்க முடியாதுங்க. என் வெண்பாவை கூட்டிட்டு வந்துருங்க. நீ கவலைப்படாத மல்லி, நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். நான் வெண்பா கூட்டிட்டு வந்துடுவேன். நீ எதுவும் கவலைப்படாத. ஆமா, பணத்தோட அவ எங்க வர சொல்லிருக்கா? அது தெரியல. பணத்தை ரெடி பண்ணி வையே, கூப்பிடுறேன்னு தான் சொல்லியிருக்கேன். பாவம், விஜயும் கதிரேசனும் அரண்டு போயிருப்பாங்க. என்கிட்ட இருந்து இப்படி ஒரு மிரட்டல் கால் வரும்னு நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டாங்க. ரொம்ப நாளா ஒரு கிளி மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தேன்னா, என்கிட்ட இருந்து இப்படி ஒரு கால் வரும்னு நினைச்சு பாத்திருக்கவே மாட்டாங்க. பாவம் அந்த கதிரேசன், அவர்தான் ஆடி போயிருப்பாரு. ஆமா, யாருக்கோ கால் பண்ணணும்னு நினைச்சனே. எஸ் எஸ், என்னோட பிரியமான சிநேகிதி ராஜி. அவ்வளோ பெரிய கேம் ஆடி இருக்கா. நான் சுடர்னு தெரிஞ்சே எத்தனை நாள் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. திடீர்னு ஒரு நாள் என்ன நடு ரோட்ல நிறுத்தி வச்சு சுடர் தானே நீ என்னன்னு பயமுறுத்தினாலே. அத மட்டும் என்னால மறக்கவே முடியாது. என் வாழ்க்கையில யார வேணும்னாலும் மன்னிச்சிருவேன். என்ன பயமுறுத்தி நடுங்க வச்சவங்களை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். இப்ப அவளுக்கு என்ன பண்றன்னு பாரு. யாரு நம்பர் இது? புதுசா இருக்கு. ஹலோ ராஜி, எப்படி இருக்க ராஜி? ஹே ரேணு, எங்க இருக்க நீ? என்ன நீ என்னென்னமோ வேலையெல்லாம் பண்ணிட்ட. அப்படி பெருசா வான வேடிக்கை எல்லாம் காமிச்சிட்ட. ஃபெயிலியர் ஆன ஆபரேஷனுக்கு பாராட்டுறதா இல்ல சக்சஸ் ஆன ஆபரேஷனுக்கு பாராட்டுறதான்னு அப்படியே குழம்பி நிக்கிறேன்டி. ஆமா, நீ இப்ப எங்க இருக்க? அத மட்டும் கேட்காத ராஜி. ஓகே ஓகே, நான் கேக்கல. ஐ அண்டர்ஸ்டாண்ட். சும்மா சொல்லக்கூடாது. அசத்திட்ட. வீட்ல எல்லாரும் அப்படி பதட்டத்துல இருக்காங்க. விஜய், மல்லி, நிஷா, கதிரேசன் எல்லாருமே ஓன அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா நான் மட்டும் ரகசியமா சந்தோஷமா இருக்கேன். ஒரு சின்ன வேலையில எல்லாரையும் அப்படி கலங்கடிச்சிட்டியே. சும்மா சொல்லக்கூடாது. நீ பெரிய ஆள் தான். ரொம்ப பாராட்டத ராஜி. கண்டிப்பா நான் பாராட்டி தான் ஆவேன். உன்னை பாராட்டாம என்னால இருக்கவே முடியாது. ஆமா, அடுத்து என்ன பிளான்? என்னமோ லஞ்சம் கேட்டிருக்க போல இருக்கு. இந்த பக்கம் கதிரேசன், அந்த பக்கம் விஜய், ரெண்டு பேரையும் மிரட்டி அப்படி பணம் கேட்டுட்டு இருக்க போல இருக்கே. செம்ம ஆளுதான் நீனு. ரெண்டு பக்கம் இல்ல ராஜி, 3 பக்கம் மிரட்டி கேக்குறேன். 3 பக்கமா? ஆமா,
அந்த மூணாவது ஆள் யாரு எனக்கு தெரியாம? மூணாவது ஆள் யாருன்னு தெரிஞ்சா உண்மையிலே நீ செத்தறிடுவ ராஜி. ஐயோ, எனக்கு பயங்கர கியூரியஸா இருக்கு. யார் ரேணு? வேற யாரு? நீதான் ராஜி. ஹே, சும்மா ஜோக் அடிச்சிட்டு இருக்காத. அந்த மூணாவது ஆள் யாருன்னு எனக்கு சொல்ல ப்ளீஸ். மூணாவது ஆள் நீதான். புரியலையா? என்ன? மூணாவது ஆள் நானா? ஏய், நான் எதுக்கடி உனக்கு பணம் கொடுக்கணும்? ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில என்னையும் கடிக்க வந்துட்டல்ல. வெண்பாவை கடத்தி வச்சுட்டு பணம் கேட்டா நான் என்ன அப்படியே தூக்கி கொடுத்துருவேனா? வெண்பாக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. அவ என் தம்பி பொண்ணா இருக்கலாம். அதுக்காக எனக்கெல்லாம் ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாது. இத பாரு, அவளை வச்சு என்ன மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நான் அவளை வச்சு உன்னை மிரட்டல. ஏன்னா உன்னோட குடுமி என் கையில மாட்டிருக்கு. உன்னோட ஒரு மேட்டர் என் கையில பசமா மாட்டிருக்கு. அந்த மேட்டர் மட்டும் வெளியே போச்சுன்னு வையேன், உனக்கு கண்டிப்பா ஆயுள் தண்டனை கிடைக்கும். அந்த மேட்டர் வெளியே போகாம இருக்கணும்னா நீ எனக்கு கண்டிப்பா பணம் கொடுக்கணும். ரேணுகா, உன்னை புத்திசாலின்னு நினைச்சேன். ஆனா நீ இவ்ளோ பெரிய முட்டாளா இருப்பேன்லாம் நான் நினைக்கவே இல்லை. என்ன குரு அப்படி இப்படின்னு சொன்ன உடனே உனக்கு என்னமோ உண்மையிலேயே என்னை பத்தி தெரிஞ்சிருக்கும்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நீ இப்படி ஒரு ஸ்கூல் கேர்ளா இருப்பேன்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லை. யாருக்கும் பயப்படுற மாதிரி எந்த மேட்டரும் என்கிட்ட இல்ல. அதனால இத வச்சுலாம் நீ என்ன மிரட்ட முடியாது. அப்படியா சொல்ற? ஓகே, நான் இப்போ உனக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன், அது கொஞ்சம் பாரு. விஜய் அந்த பழைய ரேணுகாவை கல்யாணம் பண்ணால, அந்த ரேணுகாவை கழுத்துல காலை வச்சு மிதிச்சு நான் கொலை பண்ணேன். அந்த ரேணுகா என் காலுக்கு கீழே அப்படி துடி துடிச்சு செத்தா. அந்த கொலைய அவ இடத்துல உன்ன வைக்கிறதுக்காக நான் பண்ணதுதான். இவ்ளோ வேலை நான் உனக்காக பண்ணிருக்கேன். ஆனா எப்படி நீ கொஞ்சம் கூட நன்றி இல்லாம பேசிட்டு இருக்க? ராஜி, யாருக்கும் பயப்படுற மாதிரி எந்த மேட்டரும் இல்லைன்னு சொன்னியே, எதுக்கு கூடவா நீ பயப்பட மாட்ட? நான் வந்த நாள்ல இருந்தே எல்லாரும் என்ன ரேணுகாவாதான் பார்த்தாங்க. நீ மட்டும் என்ன அப்படி பார்க்காம இருக்கியேன்னு எனக்கு குழப்பமா இருந்துகிட்டே இருந்துச்சு. இதுதான் காரணமா? அந்த ரேணுகாவ நீயே கொண்டு இருக்கிறப்ப நீ எப்படி என்ன ரேணுகான்னு நம்புவ? நான் பாரு, உன் கதை தெரியாம உன்கிட்டயே பல தடவை நான் ரேணுகா மாதிரி சீன் போட்டுட்டேன். பரவாயில்ல, அதனால ஒண்ணும் மோசம் போகல. இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லு. பாவி, அன்னைக்கு என் ரூமுக்கு வந்தப்போ என்னமோ ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்து இருந்தியேடி. ஒரு சின்ன அதிர்ச்சி கூட காமிக்கல. ஆனா இவ்ளோ பெரிய வீடியோவை ஷூட் பண்ணி வச்சிருக்கல்ல. இதெல்லாம் எங்க லைஃப்ல ஒரு சின்ன ட்ரைனிங் ராஜி. சரி விடு, நீ எதுக்கு கொன்ன, ஏன் கொன்ன, அந்த கதையெல்லாம் நான் கேட்க விரும்பல. எனக்கு வேண்டியது பணம். இப்போ நீ என்ன பண்றனா, உன் பங்குக்கு நீயும் ஒரு 50 லட்சம் ரூபாவை ரெடி பண்ணிட்டு எனக்கு கால் பண்ண. வெயிட் 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 வெயிட், கால் பண்ண வேண்டாம். ரெடி பண்ணிட்டு வீட்ல இரு. எங்க எப்படி ஒப்படைக்கணும்னு நான் சொல்றேன். எல்லாருக்கும் சொன்னதுதான். போலீஸ்க்கு போலான்னு நினைச்ச முதல்ல இந்த வீடியோவை ஏதாவது நியூஸ் சேனலுக்கு அனுப்பிட்டு தான் மறு வேலை பாப்பேன். ஜாக்கிரதையா இரு. ஏய்,
உனக்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன். எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை நீ பண்ணலாமா சொல்லு? என்னது ஹெல்ப் பண்ணிருக்கியா? உலகத்துல ஒருத்தருக்காவது நீ ஹெல்ப் பண்ணிருப்பியா ராஜி? உனக்கு மல்லிய வெளியே அனுப்பிட்டு ரஞ்சிதாவை அந்த இடத்துல உட்கார வைக்கணும். அதுக்கு நான் சரியான ஆளுன்னு நினைச்சேன். அதனாலதான் இதெல்லாம் பண்ண. உன்ன மாதிரி நானும் கேடிதான். என்கிட்ட போய் உன் தியாக கதையெல்லாம் சொல்றியே. நன்றி, விசுவாசம், இந்த மாதிரி உனக்கே சம்பந்தம் இல்லாத விஷயத்த பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணாத. நான் ஏற்கனவே என்னோட ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு போல கான்ல இருக்கேன். ரொம்ப தொந்தரவு பண்ணனு வை. அப்படியே இந்த வீடியோவை உடனே அனுப்பிடுவேன். சீக்கிரம் சொன்னதை செய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.